வணக்கம் பெயிண்ட் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே கேட் பெயிண்ட் அடிப்பதற்கு முன்பு உள்ள வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. பெயிண்ட் அடித்த பிறகு உள்ள வீடியோ வெளியிடுறோம், எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதே வீடியோவிலேயே நீங்கள் பெயிண்ட் அடிப்பதற்கு முன்பு உள்ள வீடியோவையும் பெயிண்ட் அடித்த பிறகு உள்ள வீடியோவையும் நீங்கள் தெளிவாக காணலாம். இது ஏற்கனவே ஃபுல்லாகவே சாதா பிரேமர் அடிச்சுட்டு அது மேலே கலர் போட்டுருக்காங்க. அது நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால் திரும்பி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், எப்பாக்சி பிரேமர் வாங்கி காருக்கு அடிக்கக்கூடிய எப்பாக்சி பிரேமரை அப்ளை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு ஃபுல்லாகவே இந்த வீட்டோடைய முகப்பு கலருக்கு ஏற்றவாறு நாம் ஃபுல்லாகவே கலர் அப்ளை பண்ணியிருக்கோம். என்ன கலர் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா கிரே கலர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கிரே அண்ட் கோல்டு பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டுடைய கலருக்கும் டைல்ஸ் அடித்தோம்னா 3 நாள் ஆகும் கொஞ்சம். ஆனாலும் நம்ம கம்ப்ரஸர் வச்சு வச்சதுனால 1 மணி நேரத்துலேயே அந்த வேலையை நம்ம எளிதாக முடிக்க முடியுது. பார்த்தீங்கன்னாக்கா சுத்தம் பண்ணுறதெல்லாம் ஃபுல்லாகவே மிஷினை வச்சு வாட்டர் வாஷ் பண்ணுற மாதிரி நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் உள்ள மண் சகடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் எமரி ஷீட்டை வச்சு 120 வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கு பிறகாக தான் நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். கேட்டை ஃபுல்லாக நல்லா அலசி விட்டப்பட்டுள்ளது. ஏன்னா அவ்வளோ மண் ரோட்டுப்புறமாக இருக்கிறதுனால மணல் படிவுகள்லாம் நிறையா படிஞ்சிருந்தது. அது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பக்காவாக இதுக்கு பெயிண்ட் பண்ணுறோம். அந்த அளவுக்கு பக்கா லெவலில் இருக்குது. நம்ம அடிச்சிருக்க பெயிண்ட் பார்த்திங்கனாக்கா ஏஷியன் தான், கிளாஸி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு ஹை லுக்காக இருக்குது. இன்னும் கிளாஸ் இல்லை, சாட்டின் யூஸ் பண்ணியிருக்கோம். டல் ஃபினிஷிங் தான் ரொம்ப லைஃப் வரும் அப்படிங்கிறதுனால டல் ஃபினிஷிங் தான் நம்ம போட்டிருக்கோம். அந்த அளவுக்கு நல்ல தரமான வேலையாக செய்யப்பட்டுள்ளது. இதுக்கு ஃபுல்லாகவே கோல்டெல்லாம் கட்டின பிறகு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுகிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உங்களுக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். யெகோவா நிசி பெயிண்ட் நிறுவனத்தை உங்களுடைய கையில் உள்ள அந்த கட்டை விரலால் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை நல்லபடியாக போயிட்டுருக்கிறதுக்கு காரணம் என்ன, நீங்கள் தான். எந்த அளவுக்கு பக்கா ஃபினிஷிங்காக நாங்கள் செய்து தருகிறோம். பார்த்திங்கன்னா இந்த வேலை எங்கே உள்ள வேலைன்னா செம்மனார் கோயிலில் காளி கஸ்தலம் அப்படிங்கிற ஒரு வேலை. மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் செய்யப்படுகின்ற வேலை இது. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நாம் இடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வந்தடையும். நம்ம சின்ன வேலைகள் தான் செய்கிறோம். ஆனால் அதை பார்த்திங்கன்னா அவ்வளவு அழகாக ஒர்த்தாக நம்ம செய்கின்ற போது அந்த வீடியோ மற்றவங்களுக்கும் பயன்படுமாறு வடிவமைப்பாக்காக தான் யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்குறோம். மற்றவங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, எப்படி செஞ்சுருக்காங்கலாம் தெரியாது. ஒவ்வொரு முறையும் நாங்கள் செய்கின்ற போதும் அதை ஷார்ட் வீடியோவாக எடுத்து போடுறதுக்கெல்லாம் காரணமே எப்படி செஞ்சுருக்கோம், என்ன மாதிரி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து காமிக்கவும். வீட்டுக்காரங்க சமயத்தில் இருக்க மாட்டாங்க, சமயத்தில் இருப்பாங்க. சமயத்தில் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. இல்லாத சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு என்ன வேலை செஞ்சுருக்காங்க, ஏதோ செய்கிறாங்க பெயிண்டர் தான் அப்படின்ட்டு உள்ள சிந்தனைகள் இல்லாமல் நல்லா தெளிவாக இந்த பில்டிங்கை நாங்கள் எடுத்து வீடியோ போடுறதுக்கெல்லாம் காரணம் இது தான். சமயத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க, சமயத்தில் வேலை பார்ப்பாங்க. இதுமாரியான ஒரு சூழ்நிலைலாம் இருக்கும்போது என்னென்ன வேலைகள் நேர்த்தியாக அழகாக செய்யப்பட்டுள்ளது என்பதெல்லாம் அவங்க வீடியோவிலேயே பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த அளவுக்கு மிக அழகாக செய்யப்பட்டு வருகின்ற வேலை இது. பாருங்கள் எந்த அளவுக்கு பக்கா ஃபினிஷிங்காக நாங்கள் செய்திருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். கோல்டு கட்ட வேண்டிய இடத்துலலாம் கோல்டை கட்டிட்டு அதுக்கு பிறகு சில்வர் அந்த சாமிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் அடிச்சிருக்கிறோம். எந்த அளவுக்கு ஹை லுக்காக மாற்றிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்
ஓ, நீங்கள் 2 பேரும் சரஸ்வதியா? ஆ, நீ சொன்ன மாதிரியே தான் இருக்குது. மேலே சூப்பராக இருக்கு. ஆனால் கோல்டு போட்டோன்னா